ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா அட்வர்ஸ் பொசஷன். தமிழ் அனுபவ பாத்தியம்னு சொல்லுவாங்க. அனுபவ பாத்தியம்ன்றதை நீங்கள் நிறைய தடவை கேள்விப்பட்டிருப்பீங்க. அனுபவ பாத்தியத்தை பற்றி சட்டம் என்ன சொல்லுது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அதாவது அனுபவ பாத்தியம்னா என்னென்னா, ஒருத்தர் ஒரு நிலத்தின் மீது எந்தவித உரிமை இல்லாத ஒருத்தர் அந்த நிலத்தின் மீது உரிமை கோருவது தான் அனுபவ பாத்தியம்வாங்க. அவர்கிட்ட எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸ் இருக்காது. அதாவது பதிவு பத்திரமோ இல்லை பட்டாவோ இல்லை நிலத்துக்கும் அவருக்கு எந்த சம்மந்தமும் இருக்காது. ஆனால் அவர் நான் அந்த நிலத்துல கண்டினியூஸாக பொசிஷனில் இருந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த நிலத்தின் மீது உரிமை கோருவார். இப்படி உரிமை கோர முடியுமா? அதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கான்னா சட்டத்தில் இடம் இருக்குது. அதுக்கு சில கடுமையான நிபந்தனைகள் இருக்குது. அந்த நிபந்தனைகளை படி அதை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும். அதை கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணி அவங்க உரிமையை கோரலாம். கோர்ட் அவங்களுக்கு நிலத்தை அந்த நிலத்தில் அனுபவ பாத்தியம் இருக்குது அப்படின்னு அவங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அதை வச்சு அவங்க அந்த நிலத்தை இது பண்ணிக்கலாம். அது என்னென்ன அப்படின்றத நிபந்தனைகள்ன்றத தெளிவாக பார்ப்போம். அதாவது என்னதுன்னா, அந்த நிலத்தின் மீது உரிமை இல்லாதவர் அந்த நிலத்தை அந்த குறிப்பிட்ட நிலத்தை பயன்படுத்தி இருக்கணும். ஏதாவது ஒரு வகையில் விவசாயம் பண்ணுறோமோ இல்லை ஒரு வீடு கட்டியோ ஏதாச்சும் ஒரு முறையில் பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். சும்மா ஃபென்சிங் போட்டு வச்சுருந்தாலும் அது அனுபவம் மாதிரி தான். ஃபென்சிங் போட்டு வச்சுருந்தாலும் சரி, ஏதாச்சும் ஒரு வழியில் பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி பண்ணாதான் அதை அனுபவமாக கருதுகிறாங்க. அதேமாதிரி ரெண்டாவது வெளிப்படையாக இருக்கணும். அதாவது ஓப்பன் சோர்ஸாக இருக்குங்க. அவர் பயன்படுத்துகிறது எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி, அந்த நிலத்தின் உரிமையாளருக்கும் அது தெரிஞ்சு அவர் அதை கண்டுக்காமல் விட்ட மாதிரி இருக்கணும். அந்த நிலத்தை அவர் பயன்படுத்துகிறாரு, விவசாயம் பண்ணுறாரு, கட்டடம் கட்டுறாரு அப்படின்னு தெரிஞ்சு அவர் இப்போ பெருசாக ஒன்றும் கண்டுக்கலைங்க அப்படின்ற மாதிரி. அதே போல் தன்னிச்சையாக இருக்கணும். அதாவது அந்த நிலத்தில் அனுபவம் கோர்றவர் அந்த நிலத்தை தன்னிச்சையாக பயன்படுத்தணும். அவரோட 2 பேர் சேர்ந்து நாங்கள் இந்த நிலத்தை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு கோர முடியாது. நீங்கள் தான் இந்த நிலத்தின் மீது அனுபவம் கோர்றீங்கன்னா நீங்கள் எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் மட்டுமே இருக்கணும். நானும் அவரும் சேர்ந்து அந்த நிலத்தை பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம், அதனால் எனக்கு மட்டும் அனுபவம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க முடியாது. இன்னொரு முக்கியமான பாயிண்ட், அந்த ஆக்கிரமிப்பு பார்த்தீங்கன்னா அந்த நிலத்தின் உரிமையாளர்களின் அனுமதி இல்லாமல் இருக்கணும். அவர் அனுமதி இல்லாமல் ஆக்கிரமிப்பு நீங்கள் செஞ்சுருக்கணும். இல்லை அவர் எதை சொல்கிறாங்கன்னா, அவர் லீஸுக்கு ஒரு 20 வருஷம் லீஸு கொடுத்துருப்பாரு. அதை நான் 20 வருஷத்தில் நான் 20 வருஷம் அனுபவம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு நம்ம கோர முடியாது. ஏன்னா அது அவர் அனுமதிச்சு தான் உங்களை அந்த நிலத்தை கொடுத்துருக்காரு. அவருக்கு உங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட்டோ இல்லை ஒத்தியோ அந்த மாதிரி எதுவும் இருந்தாலும் அது இந்த அனுபவம் பாத்தியம்ன்றதுக்குள்ள கீழே வராது. கண்டினியூஸாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் லிமிடேஷன் ஆக்ட்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கண்டினியூஸாக ஒரு 12 வருஷம் 12 ஆண்டுகள் நீங்கள் தொடர்ச்சியாக இன்னொருத்தர் நிலத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, எந்தவித எதிர்ப்பும் இல்லாமல் நீங்கள் பயன்படுத்தி வந்தீங்கன்னா அந்த நிலத்தின் மீது நீங்கள் அனுபவம் பார்த்து கோரலாம். அந்த லிமிடேஷன் பீரியட் 12 ஆண்டுகள் நீங்கள் பயன்படுத்தியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் மேற்கூறிய நிபந்தனைகள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, நீங்கள் அந்த நிலத்தை பயன்படுத்தி அதில் ஒரு கட்டடமோ விவசாயமோ பண்ணிக்கிட்டு இருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி ரெண்டாவது பாயிண்ட் அது அவங்களுக்கு அந்த உண்மையான ஓனர் அது தெரிஞ்சு அவர் கண்டுக்காமல் இருக்கிறாரு அப்படின்ற ஒரு பாயிண்ட். மூணாவது நீங்கள் தன்னிச்சையாக பயன்படுத்தணும். இன்னொருத்தர் கூட கூட்டு சேர்ந்து நான் 2 பேரும் சேர்ந்து அந்த நிலத்தை நாங்கள் பயன்படுத்திக்கிட்டத அப்படி சொன்னீங்கன்னா அது அனுபவம் தனிப்பட்ட முறையில் அனுபவம் கோர முடியாது. அதாவது அது ஆக்கிரமிப்பாக தான் இருக்கணும். தனிப்பட்ட முறையில் இன்னொருத்தர் நிலத்தை ஆக்கிரமிப்பு அந்த நிலத்தின் உரிமையாளர் அனுமதி இல்லாமல் ஆக்கிரமிப்பு பண்ணதாக இருக்கணும். அதேமாதிரி லிமிடேஷன் பீரியட் 12 இயர்ஸ், மினிமம் ஒரு 12 இயர்ஸ் ஆச்சும் நீங்கள் அந்த இடத்துல அனுபவிச்சிருக்கணும். இந்த கண்டிஷன்லாம் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த நிலத்தின் மீது உரிமை கோரி வழக்கு தொடரலாம். அந்த வழக்குல அவங்க எதிர்மனராக சேர்ந்து நிலத்தின் உரிமையாளர் எதிர்மனராக சேர்த்து இவர் நிலத்தை நான் கண்டினியூஸாக பயன்படுத்தியிருக்கேன், அந்த அனுபவத்தை வச்சுமே நான் அனுபவ பாத்தியம் போடுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கை நீதிமன்றம் விசாரித்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கிறீங்களா அப்படின்றத நீங்கள் தான் ப்ரூவ் பண்ணணும். இன்னொன்று யார் இன்னொரு முக்கியமான பாயிண்ட், பேர்டன் ஆஃப் ப்ரூஃப்
யார் வந்து இந்த அனுபவம் பாத்தியம் கேட்குறாங்களோ அவங்க தான் வந்து இந்த இதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கீங்களான்னு கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணணும். அந்த பேர்டன் யாருக்குன்னா அவங்களோட தான். நிலத்தின் உரிமையாளருக்கு அந்த பேர்டன் வராது. ஏன்னா அவர் ஆல்ரெடி அவர்கிட்ட எல்லா டாக்குமெண்ட் இருக்கும். நீங்கள் தான் வந்து உரிமை கோருறீங்க. அந்த உரிமை கோரணும்னா அந்த நிலத்தின் மீது உரிமை கோர்றப்ப இதெல்லாம் வந்து நான் ஃபாலோ பண்ணியிருக்கிறீங்களா, நான் 12 ஆண்டுகள் கண்டினியூஸாக பயன்படுத்திக்கின்றதை நீங்கள் சொல்லணும். அதே மாதிரி இந்த அனுபவ பாத்தியம் அரசு நிலங்களை நீங்கள் மாதிரி அனுபவ பாத்தியம் கோர முடியாது. அரசு சார்ந்த நிலங்களை எந்த அனுபவம் கோர முடியாது. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இது சம்பந்தமாக பல முக்கியமான ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க எடுத்து பார்த்துக்கோங்க. அதை பற்றி பேசணுன்னாலும் அந்த ஜட்ஜ்மெண்ட் பற்றி பேசணுன்னாலும் சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எடுத்து பேச ரெடியாக இருக்கிறேன். இன்னைக்கு இதோட இந்த டாப்பிக்கை முடிச்சுக்கிறேன். இனி உங்களுக்கு ஏதாச்சும் டாபிக் பற்றி பேசணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம பேசுவோம். மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. நன்றி, வணக்கம்.